அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உலகத்துல நடக்கிற ஒரு மிக முக்கியமான விவகாரத்தை பத்தி அலச போறோம். ஈரான் இஸ்ரேல் யுத்தம்னு மேலோட்டமாக ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. ஆனா இது வெறும் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போர் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான மாஸ்டர் பிளான் இருக்கு. நம்ம வழக்கமா அமெரிக்கா தான் மற்ற நாடுகளை இயக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இங்க கதை கொஞ்சம் தலைகீழாக மாறி இருக்கு. ஒரு இஸ்லாமிய நாடான சவுதி அரேபியா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பையே தன்னோட பிளானுக்குள்ள ஒரு பகடக்காயாக இழுத்து விட்டுருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா, அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க. ஏன்னா உலக அரசியலோட அடுத்த 10 வருஷம் எப்படி இருக்க போகுதுன்ற ரகசியம் இதுல தான் இருக்கு. வெல்கம் டு விதுஷன் ரிப்போர்ட். முதல்ல நாம ஒரு விஷயத்தை ஆழமா கவனிக்கிறோம். இந்த போர் இப்போ நடந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓமான் நாடு ஒரு பெரிய அமைதி முயற்சியை முன்னெடுத்திருந்தது. அந்த நேரத்துல ஈரானும் நிறைய விஷயங்களுக்காக இறங்கி வந்திருந்தாங்க. நாங்க செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தடுக்கிறோம், அணு ஆயுதத்தை நோக்கி நகர மாட்டோம், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு கூட ஒரு பாசிட்டிவான அறிவிப்பை கொடுத்திருந்தாங்க. உலகமே அப்பாடா போர் ஒரு வழியா நின்னுடுச்சு அப்படின்னு நினைச்ச அந்த நேரத்துல அந்த அறிவிப்பு வந்த அடுத்த 8 மணி நேரத்திலேயே என்ன நடந்தது? அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றாக சேர்ந்து ஈரான் மேல ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்தியது. ஒரு பக்கம் அமைதி பேசுற மாதிரி பேசிட்டு மறுபக்கம் குண்டு போடுறதுக்கு பின்னாடி யாருடைய அழுத்தம் இருந்தது? அங்கதான் சவுதி அரேபியாவோட லாபி வேலை செய்ய ஆரம்பித்தது. சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான், இவரை பத்தி சொல்லணும்னா இவர் ஒரு மாஸ்டர் மைண்ட். வெளியில உலக நாடுகளுக்கு முன்னாடி சொல்லும் போது இஸ்லாமிய நாடுகளோட ஒற்றுமை முக்கியம், எங்க வான்வெளிய போருக்கு பயன்படுத்த விடமாட்டோம் அப்படின்னு கடந்த ஜனவரி மாதம் சொல்லியிருந்தார். ஆனா அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் போஸ்ட் இப்போ ஒரு ரகசியத்தை உடைச்சிருக்கு. கடந்த ஜனவரி மாதம் போருக்காக நாங்கள் எங்களுடைய தளங்களை உபயோகிக்க கொடுக்க மாட்டோம்னு சொன்னவரு பிப்ரவரி மாதம் இந்த முகமது பின் சல்மான் ட்ரம்புக்கு ரகசிய அழைப்புகளை மேற்கொண்டிருந்தார். இது உத்தியோகபூர்வ அழைப்புகள் அல்ல. அதன் காரணமாகத்தான் இது ஒரு ரகசிய அழைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரகசிய அழைப்புல ஈரானை அழிக்க இதுதான் சரியான நேரம், இப்போ விட்டீங்கன்னா அவங்க அணு ஆயுதத்தை செஞ்சிடுவாங்க, அப்புறம் ரஷ்யா சீனா கூட சேர்ந்து நம்மள மிரட்டுவாங்க அப்படின்னு ட்ரம்ப் கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டிருக்காரு. இதுக்கு பின்னாடி ஒரு 2000 வருட பகை இருக்கு. ஷியா இஸ்லாமிய நாடுகளின் தலைவனாக ஈரானும் சுன்னி இஸ்லாமிய நாடுகளினுடைய தலைவனாக சவுதியும் இருக்கிறதுனாலதான் ஈரானை ஒழிக்க சவுதி இந்த வாய்ப்பை கச்சிதமாக பயன்படுத்திக்கிட்டது. சரி, இது மட்டும் தான் விஷயமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதை விடவும் இன்னும் ஒரு விஷயமும் இருக்கு. சவுதி அரசு எதுக்கு இவ்வளவு ஆர்வம் காட்டுது? இதுக்கு பின்னணியில ஒரு பெரிய பண அரசியலும் இருக்கு. இப்போ கச்சா எண்ணெய் விலை வெறும் $50 ஒரு பேரல். ஆனா சவுதி இளவரசரோட பிரம்மாண்டமான கனவு திட்டம் தான் விஷன் 2030. பாலைவனத்துல ஒரு நவீன சொர்க்கத்தை உருவாக்கணும் அப்படின்றது அவரோட மிகப்பெரிய ஒரு கனவாகவே இருக்கு. இதை கட்டுறதுக்கு கோடிக்கணக்கான டாலர், அதாவது பணம் வேண்டும். எண்ணெய் விலை $100, அதாவது ஒரு பேரலினுடைய விலை $100 மேல விற்றால்தான் இந்த பணம் உடனடியாக கிடைக்கும். அவருடைய கனவும் 2030, அதாவது விஷன் 2030 கனவும் 2030ஆம் ஆண்டுக்குள்ளேயே நிறைவேறும். இப்போ என்ன நடக்கணும்? சவுதிக்கு பணம் வரணும், சவுதிக்கு லாபம் கிடைக்கணும். போர் வந்தா ஆட்டோமேட்டிக்கா எண்ணெய் சப்ளை பாதிக்கப்படும், விலை தாறுமாறாக அதிகரிக்கும். இதனாலதான் சவுதி தன்னுடைய கையை நனைக்காம அமெரிக்காவை வச்சு காய் நகர்த்தது. ஏற்கனவே ஏமான், சிரியா, ஈராக் போன்ற ஷியா நாடுகள் எல்லாமே நிலை குளிஞ்சு போயிருக்கு. இப்போ மிச்சம் இருக்கும் ஒரே ஒரு நாடு ஈரான். ஈரானையும் வீழ்த்திட்டா மிடில் ஈஸ்ட்ல சவுதி தான் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கிங். சரி, இந்த போர் ஆரம்பித்ததுல இருந்தே ஒரு சில நாடுகள் அனுதாபங்களை தெரிவிக்கிறார்கள், ஒரு சில நாடுகள் எதிர்ப்பினை தெரிவிக்கிறார்கள். எல்லோருமே அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதுல அமைதியாகவே இருக்க ஒரு நாடு, மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளான ஒரு நாடு ஒண்ணு இருக்கு. சரி, இப்போ நடந்துட்டு இருக்க இந்த போரை சீனாவின் பக்கம் திருப்பினா உலகத்தோட நம்பர் 2 பவர்னு சொல்ற சீனா
இப்போ நடந்துட்டு இருக்க இந்த போரை பார்த்து ரொம்பவுமே கதி கலங்கி போயிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தேவையான 35% எண்ணெய் ஈரான் கிட்ட இருந்து தான் வருது. அதுவும் உலக மார்க்கெட் விலையை விட 30% தள்ளுபடி விலையில. சீனாவோட பொருட்கள் எல்லாமே இவ்வளவு கம்மி விலையில விற்கிறதுக்கான காரணமே இந்த மலிவான எண்ணெய் தான். இப்ப போர் வந்து ஈரானோட சப்ளை கட் ஆச்சுன்னா சீனாவோட மேனுஃபேக்சரிங் மொத்தமாக பாதிக்கப்படும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட். போரை வச்சு ஈரானை காலி பண்றது மூலமா சீனாவின் பொருளாதார வளர்ச்சியையும் அப்படியே முடக்க பார்க்கிறது அமெரிக்கா. சரி, சீனா இந்த போரில் நேரடியாக பாதிக்கப்பட்டா அவங்களோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? அவர்களுடைய அயல் நாடு, அதாவது சீனாவுக்கு உலக அளவுல நெருக்கடிகள் எப்போலாம் வருதோ அவங்க அந்த சந்தர்ப்பத்துல எல்லாமே விரக்தியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்திய எல்லையில ஏதாவது ஒரு வில்லங்கத்தை ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே லடாக், அருணாச்சலம் பிரதேசம்னு இப்படி சீனா சீண்டிட்டே இருக்கு. இதை எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. அங்க அடிக்கடி இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கு. இப்போ இருக்க இந்த போர் சூழலை பயன்படுத்தி இந்தியா மேல கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால இந்திய ராணுவம் கொஞ்சம் இப்போ அலர்ட்டா இருக்க வேண்டிய நேரமும் அப்படியே நெருங்கிருச்சு. இது மட்டும் இல்லாம தாய்வான் மேல ஏதாவது கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஈரானிடம் இருக்கு. ஆகவே தாய்வானும் கொஞ்சம் ரெடியாகவே இருக்காங்க. எந்த நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டும் இருக்கிறார்கள் தாய்வானும். இந்த பிரச்சனை வெறும் நிலத்துக்கான போரோ அல்லது மதத்துக்கான போரோ கிடையாது. இது முழுக்க முழுக்க அதிகாரத்துக்கானது, பணத்துக்கானது. இந்த போர் இப்போ ஆரம்பிக்க வேண்டிய ஒரு போரே கிடையாது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரான் மீது எப்போதுமே ஒரு கோபத்தில் இருக்கக்கூடிய நாடு. ஆகவே இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்துது, ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துது. இது ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அமெரிக்கா ஏன் இந்த சந்தர்ப்பத்தில் தாக்குதல் நடத்துது? அமெரிக்காவினுடைய ஒரு கொள்கையே, அமெரிக்காவினுடைய சொல்லும் போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினுடைய கொள்கையே எங்களுடைய வளங்கள் வீணடிக்கப்படக்கூடாது, எங்களுடைய ராணுவ வீரர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்கள் தேவையில்லாமல் யுத்தத்துக்கு செல்லக்கூடாது, செலவு செய்யக்கூடாது என்று சொல்லியிருந்தவர். அதே நேரம் அமைதிக்கான நோபல் பரிசு தனக்குத்தான் வேண்டும் என்று சொல்லியிருந்தவர் தான் இந்த டொனால்டு ட்ரம்ப். இப்போது ஏன் இந்த போரில் இறங்கி இருக்கிறார் என்றால் அதற்கான அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சவுதி அரசாலும், அதே நேரம் இஸ்ரேலுடைய பிரதமர் மற்றும் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோரால் ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் காரணம் அமெரிக்கா நேரடியாக இந்த யுத்தத்துக்குள் நுழைந்தது. சரி, இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சவுதியோட இந்த பிளான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல ஈரான் பதிலடி கொடுக்குமா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அதே நேரம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அரசியல் அலசல்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனடியாக உங்களை வந்து சேரும். சரி, அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.